குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லா துதிகளும் அவருக்கே உரித்தாகுக. ஆமென். Glory be to God, God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. All glory to be Him alone. Welcome, my dear brothers and sisters. Greetings to you all in the ever-sweet name of Lord and Savior Jesus Christ. I invite you all for this evening lockdown family prayer fellowship. May God be along with you. We welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We bless you, we welcome you. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். விடுதலை ஜெப வீட்டிலிருந்தும் விடுதலை ஊழியர்களிலிருந்தும் உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, thank you for all that you've done in our life. Most gracious Heavenly Father, we thank for each and every segment that is in our life, every second, every minute, every hour, that you've been blessing us, guiding us, guarding us, protecting us, healing us, curing us, delivering us. Thank you for all that you've been doing, for protecting us, for all that we need, we ask, you provide. Thank you, Jesus. Thank you for all that you've been doing, the magnanimous miracles in our life. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான மாலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை நாங்கள் மகிமைக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களோடு நீர் இருந்து அசைவாடும்படியாக, அன்று இடைப்படும்படியாக உம் நாமத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள, துதிக்க, ஸ்தோத்திரம் செலுத்த, சாட்சிகளை சொல்ல, வேத வசனங்களை வாசிக்க, அதிகமான ஞானத்தை தேடிக்கொள் வழிக்கிற செய்யுங்க. ஆண்டவரே வரதரைப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு வாருங்க. யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுமாறு கிருபை செய்யுங்க. வழிநடத்துங்க, போஷித்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை கொண்டு நாங்கள் எல்லாம் செய்யும்படி கிருபை செய்யுங்க. இந்த நிகழ்வு, இந்த ஆராதனை, இந்த துதி எல்லாம் ஆண்டவரே துதிக்கும்படியாகவும் உம்முடைய நாமத்தை வணங்கும்படியாக இருக்கட்டும். என்னுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Hallelujah. Glory be to God. Let's sing the usual chorus in English and Tamil and get more deliverance and cure and receive God's blessings and sanctification. சுத்திகரித்து ஆராதனைக்குள்ளே நாம் செல்லுவோம். தெய்வம் மகிமைப்படுவார். நம்மளை சுத்தமாக்கி நயமாக்கி ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். சேர்ந்து பாடுவோம். Power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Glory be to God. Let's sing the first song and glorify God and magnify His name. முதல் பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல், அருமையான ஒரு பாடல். சேர்ந்து பாடுவோம். A known song. Let's sing and glorify God together and praise His name. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே.
என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Hallelujah. Amen. Today's responsible psalm is taken from the Psalms, chapter 8, verse 1 to 9. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து மாறி மாறி வாசிக்கிற சங்கீதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் எடுத்து சொல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன். Praise the Lord, brother. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைக்கிறீர். பகைஞானம் பழித்தானையும் அடைத்து போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகளை பாலகர் வாயினாலே பலன் ஒன்று பண்ணினேன். உமது விரல்களின் குறிகளாகி உம்முடைய
வானங்களையும் நீர் பிரசுரப்படுத்தி சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மனுஷன் நீர் நினைத்திருக்கும் மனுகுமாரனை நீ விசாரிக்கும் அவன் ஏமாற்றம் உண்டார். நீர் அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாகவும் மகிமையாலும் கனத்தினாலும் அவரை முடித்து விட்டுவார். உம்முடைய கரத்தின் பிரிவின் மேல் நீ அவர்களுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படிந்தீர். ஆடு மாடுகள் எல்லாம் காட்டு மிருகங்களும் ஆகாய பறவைகளையும் சம்பவித்து பட்சியங்களையும் கடலிலே சஞ்சரித்திருக்கும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படிந்தீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. Hallelujah. Glory be to God. Hallelujah. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசிக்கிற அருமையான சகோதரனையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி ஆசீர்வதித்து பாதுகாத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் தந்து பாதுகாப்பாராக. May the good Lord bless the brother and his family with all the blessings that they need at this moment, with peace and salvation and joy in their life. May glory be to God. Amen. கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாவதாக. இரண்டாவது பாடல் சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல், second song. That's an English song. Let's sing and glorify God together. It's a known chorus. Let's sing and magnify God together. தெரிந்த கவி சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. I will sing, I will sing, I will sing like David sang. The Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. I will dance, I will dance, I will dance like David danced. The Spirit of the Lord moves in my heart, I'll rejoice like David rejoiced. When the Spirit of the Lord moves in my heart, I'll rejoice like David rejoiced. I'll rejoice, I'll rejoice, I'll rejoice like David rejoiced. I'll rejoice, I'll rejoice, I'll rejoice like David rejoiced. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David danced. I'll rejoice, I'll rejoice, I'll rejoice like David rejoiced. I'll rejoice, I'll rejoice, I'll rejoice like David rejoiced. Hallelujah, amen. A mighty word of God is going to be here tonight for us. ஒரு அருமையான வார்த்தை தேவன் நாளில் பேச இருக்கிறார். During the sermon time he's going to talk to you, and it's a wonderful thing that we experience in our life. ஒரு அருமையான காரியம்
இந்த நாட்களில் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு காரியம். எடுத்து வாசிப்போம். முதல் வேத பாடம் ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 வசனம். எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Genesis chapter 29 verse 31. Please read and get the God's blessings for you and your family. And when the Lord saw that Leah was hated, he opened her womb, but Rachel was barren. Amen. Amen. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். ஆமென். Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த 2 குடும்பத்தாரையும் கர்த்தர் மேலும் ஆசீர்வதித்து ஆற்றி தேற்றி அரவணைத்து இன்னும் ஸ்திரமான பலமான பரிசுத்த வாழ்க்கையை கட்டளையிடுவாராக. May God strengthen them, mold them and meld them. May God make them a mighty nation in the spiritual life. May God strengthen them more and more to come more closer to Him. In the name of Jesus, I bless both the families. இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2 குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹalleluya. மூன்றாவது பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல். நம்முடைய ஆண்டவர், He is a rock, He is a fortress, He is a mighty fortress. Let's sing and praise His name. அவர் ஒரு கண்மலையா இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம், தேவனை நாம் ஆராதிப்போம், மகிமை செலுத்துவோம். ஹalleluya. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. ஒத்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Let's clap our hands and rejoice in God and praise the mighty Savior. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம், தேவனை ஆராதிப்போம். Hallelujah. Amen. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. Hallelujah. Hallelujah. It is a blessed moment to praise God in His presence. And as we praise His name, we receive the cure and deliverance and healing and the blessings and the protection from our Christ from above. Amen. Hallelujah. துதித்தலுண்டான நேரம் இது. துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமையை அவருக்கு செலுத்தக்கூடிய மகிமையை நாம் நம்முடைய வாழ்நாளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அதிகமான சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஸ்திரமாய் பலமாய் நாம் வாழும்படியா என்னுடைய பாதுகாப்பை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Amen. Glory be to God. Genesis chapter 30 verse 1. Please read and take the God's blessings for you and your family. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். And when Rachel saw that she bare Jacob no children, Rachel envied her sister and said unto Jacob, give me children or else I'll die. Glory be to God for the verses that God happened to give. You might ask me, what is there to glorify God? Yes, there's a secret behind the verse, which it is a myth where we don't get it when you read it normally. நீங்க கேட்கலாம், தேவனுக்கு மகிமை உண்டாக என்று நீங்கள் சொல்வதற்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இதற்கு பின்பதாக தேவனுடைய ஒரு பெரிய ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது, மறைபொருளா இருக்கிறது. படிக்கும் பொழுதுதான் புரியும். சாதாரண படிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. Glory be to God. Amen. 4வது பாடல் சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். 4th song, it's an English song. Let's sing and glorify God together. A known number. Who holds the heavens in his hands? Who made the stars by the word of his power? Who put the spirit in man and causes all the earth
to cry out, glory, glory to the Lord. Worship him, the God of our salvation. Glory to the Lord, honor him. He reigns, he rules the nation. He is righteous and worthy to be worshipped and adored. Lift your voices and give glory to the Lord. Glory to the Lord. Glory to the Lord. Who hold the righteous by the hand? Who is the way in this marvelous harbor? Who stirs the heart of man and causes all his saints to cry out, glory, glory to the Lord. Worship him, the God of our salvation. Glory to the Lord, honor him. He reigns, he rules the nations. He is righteous and worthy to be worshipped and adored. Lift your voices and give glory to the Lord. Glory to the Lord. Glory to the Lord. Glory to the Lord. Amen. Hallelujah. Glory be to God. தேவனுக்கு உண்டாவதாக. Hallelujah. Amen. Genesis chapter 30 verse 20. Please read and get the God's blessings for you and your family. ஆதியாகமம் 30 அதிகாரம் 20வது வசனம் எடுத்தவர்கள் தேவனுக்காக வாசிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். And Leah said, God hath endued me with a good dowry. Now will my husband dwell with me, because I have borne him 6 sons. And she called his name Zebulun. Amen. Amen. Glory be to God. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலான் என்று பெயரிட்டாள் என்பதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to God. May God bless the family. May God give a full clearance of cure and deliverance and healing right now to Michelle. And may God comfort the best of blessings, and may God give the happiness, joy in their life. கர்த்தர் தாமே ஒரு முழுவதுமான பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் இந்த வசனத்தை வாசித்த ஆண்ட்ரினா மிஷேலுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் அந்த குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தையும் அபிவிருத்தி பண்ணுவாராக. Amen. Glory be to God. Amen. Hallelujah. Amen. The most precious time that we ever have is the testimony time, where you testify about the God's magnanimous works. It's time for you to shout and say, yes, my God did this for me. Testimony time. Please share your testimonies to the glory of God. சாட்சி நேரம். உங்கள் சாட்சிகளை தேவ மகிமைக்கென்று நீங்கள் கம்பீர சத்தத்தோட ஆனந்தமாய் சொல்ல போகிறீர்கள். உங்கள் சாட்சிகள் அனைவருடைய வாழ்க்கைகளில் விசுவாசத்தின் விதையாய் வளரப் போகிறது. சந்தோஷமாய் சொல்லுங்கள் உங்கள் சாட்சிகளை. Testimony time. சாட்சி நேரம். Praise Lord, brother. Praise Lord, sister. Yeah. Glory be to God, brother. நாங்க வந்து ஒரு மாசமாவே நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஜெப கூட்டத்தை வெறும் ப்ரேயர் பண்றதுக்காக வேண்டி நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனா அது லிட்டரல் என்னாச்சுன்னா நாளுக்கு நாள் இட் டர்ன்ட் ஆஸ் அ ஃபாஸ்டிங் ப்ரேயர் குரூப். ஸோ வி குட் ரியலி சி ஹவு ஐ மீன் காட் இஸ் இன்டர்வீனிங். அதாவது கடவுள் எங்க நல்லா நடத்துறாங்க. என்னதான் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது எங்க குரூப்ல இருக்கிற 4 பேருக்கும் 4 விதமான ஒரு
பிரச்சனை நல்லாவே வருது. பட் ஈவன் தென் அதுக்கு மத்தியில எல்லாம் கடவுள் நல்ல பலனை கொடுத்திருக்காங்க. அது இல்லாம நிறைய தடவை நான் வந்து கடவுள்கிட்ட கேட்பேன், அப்பா என்னுடைய பர்பஸ் என்ன, பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன். சோ கர்த்தர் தான் அவங்களுடைய ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு மகனை அனுப்பிச்சு, சிஸ்டர் நீங்க போய் கடவுள் உங்களுக்காக நியமிச்சிருக்கிற வழியில நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா நீங்க அந்த பர்பஸ பாப்பீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நிறைய டெலிவரன்ஸ் எல்லாம் வரும். சோ என்னுடைய ஜெபத்தை பார்த்து கர்த்தர் எனக்கு நிறைய விதத்துல பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த பேண்டமிக் காலத்துல கூட இந்த கொரோனாலாம் ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. சோ கடவுள் நிறைய பதிலுக்கு நிறைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுல அப்பத்துக்கும் தண்ணிக்கும் பஞ்சமில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா கர்த்தர் சந்தித்து வழி நடத்துறாரு. சோ எங்களை மாத்திரம் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாமே ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்துக்குமே கர்த்தர் போஷிக்கிறார். நிச்சயமா இது கர்த்தருடைய மகா பெரிய இறக்கம், தயவுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கோடிய நான் தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிரதர். தேங்க்யூ. Amen. A wonderful testimony. அருமையான ஒரு சாட்சி. சகோதரி சொன்ன ஒரு சாட்சி. This is how God works. You are the temple of God. நீங்களே கிறிஸ்துவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திலிருந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஆராதனை செய்ய முடியுமா, சாட்சி சொல்ல முடியுமா, ஜெபம் பண்ண முடியுமா, துதிக்க முடியுமா, இது எல்லாமே ஆண்டவர் உங்க மூலமா பண்ணி கொண்டிருக்கிறார் சிஸ்டர். ஹல்லேலூயா. இன்னும் வரும் போற காலங்களிலே கர்த்தருடைய மகிமையை உங்களை பயன்படுத்துவார். God is going to use you mightily. One thing where the Bible says it's not only the prayer with fasting you will able to do, overcome everything. You can even cast the devils. ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் உபவாசத்தினாலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தர் நீங்கள் கேட்கிற காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். வேதத்திலே அருமையா நமக்கு கூறப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு சிறு குழுவை ஆரம்பித்திருக்கிறார். அங்கு நீங்கள் செய்கிற ஜெபங்கள், அங்கு நீங்க செய்கிற உபவாசங்கள் கண்டிப்பா இன்னைக்கு சாட்சி, இன்னைக்கு செய்தியே நீங்க சொன்ன சாட்சியினுடைய ஒரு அர்த்தத்துல இருக்க போகுது. Today's sermon where we're going to listen, it's going to be what you spoke about right now. God is talking to us. ஆவியானவர் ஒருவரே. Holy Spirit is the same. He intervenes. He talks to us in the same way. or ஒரே மாதிரி பேசுற தேவன் இன்று இரவு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். கர்த்தர் தாமே இந்த மகிமையான சாட்சி ஆசீர்வதிப்பார். இன்னும் வரப்போற காலங்களிலே மகிமையான காரியங்களை உங்கள் செய்வாராக. ஆமென். May God bless the sister and the family too. கர்த்தர் தாமே சகோதரியும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Any more testimonies? Good evening, sir. I have a testimony to say. Praise the Lord. Good evening, ma. Welcome. Praise the Lord, sir. So the testimony is about I am still weak and I am still having low grade fever, but then I had no other choice but to go back to work because too much of leave they will not give me. But God has made sure that even my workplace is a little bit lenient to me and they're not giving me much of work as well. And I thank and praise God for that. I also had a target to complete. So while I was on leave itself, I had completed around 48% of my target, even without my presence in the company. And after that, I was worried whether I will complete it. And I joined on 15th back again. It's been around 10 days. And today I have completed my entire target. It was so shocking for me because I had to complete around 56,000. Something I had to complete, and I had completed that target. So I thank and praise God for helping me out completely in my work, as well as giving me the strength to come back to work. Though I'm feeling extremely weak and having low grade fever every afternoon, God has helped me through and through. I know He will help me out of this as well. Thank you so much. Amen. Glory Praise be the to Lord. God. Michelle, one thing I want to ask you. God has proven to you that He is along with you. He is doing everything for you, whether it is on or it is off. He is doing everything. And God is proving again and again in your life. Do you believe it? Yes, sir, I believe it. And the most important and the miraculous thing, He has made you to reach your target even in your sickness. The word still happens to add a little more meaning to it. I am weak, but He is stronger. He makes me stronger. Same thing, you're weak, but God makes you stronger. God makes you to fight your battle, and you're not fighting your battle, He's fighting your battle. So God still works things on you. He's still working on you, and He's going to make much more things in your life. You're going to have a testimonial life.
May God bless you and your family and all your endeavors. தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் செய்கிற வேலை கைட்டு செய்கிற எல்லா பிரயோசனமும் இருப்பாராக. அபிர்விதமாய் உங்களுடைய வேலையில நீங்கள் சுகவீனப்பட்டிருந்தாலும் உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பலவீனமாய் சுகவீனமாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருந்து பலப்படுத்துற தேவன். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. Any more testimonies? சாட்சிகள் இருக்கா? Glory be to God. I have a testimony. Day before, and as I was telling you that after this 8 o'clock prayer, there is another prayer where they are calling me and asking me to do the praise and worship and the sermon. Well, day before we did, and yesterday it went on, but continuous work where we have I have my school work, school வேலையும் பார்க்கணும், டியூஷன்லையும் பார்க்கணும், அப்புறம் வீட்டுல வேலையும் பார்க்கணும், அது இல்லாம ஊழியத்தினுடைய வேலைகளும் பார்க்கணும். இப்படியா இருக்கும் பொழுது நேற்று முந்தைய நாள் கொஞ்சம் நிறைய வேலை செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் நாள் ரெஸ்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் விடல. இன்னைக்கும் அதே இடத்துல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்படியாகவும் செய்தியை கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Tonight after this meeting there's going to be another meeting where from Trichy, the College of Jeevan, they're arranging another meet at 9. They start by 9, but I'm joining them by 9:30 or 9:45. So God is still working along with me, my wife and my mother. God is making me to do this ministry for His glory. கர்த்தர் என்னையும் என்னோட கூட என் மனைவியும் என் தாயாரையும் இணைத்து குடும்பமாக ஊழியம் செய்யப்பட கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நன்றி செலுத்துகிறேன். Pray for us. Kindly keep us in your prayers. Remember us in your personal prayers, in your family prayers. God should do mighty things. Every word, every song, and every Bible verse, and every word of God should at least bring people to Christ and they should accept Christ. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய காரியம் இந்த நாட்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்தியும் தேவனோடு பேசி கர்த்தரிடத்திலே அவர்கள் வரும்படியாகவும் ரட்சிக்கப்படும்படியாகவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank God for this wonderful, mightyful testimony. Glory be to God. Amen. Hallelujah. Any more testimonies? சாட்சிகள் இருக்கா? Okay. Well, we all undergo problems. Today God is giving us a little information about our problems. எல்லாரும் பிரச்சனைல இருக்கிறோம். ஒரு வகையான சமாதானம் இருக்கு. ஆனா ஆண்டவர் இதுக்காக பதில் கொடுக்க போறார் என்ற செய்தியிலே. God is going to talk to us in sermon. Let's sing a thanking song and get into the word of God. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். Let's thank God. It's in English, it's in Tamil too. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. I know He is wonderful, I know He is wonderful. The sun, the moon, the stars that shine, and I know He is wonderful. Hallelujah. Glory be to God. Let's have a small word of prayer before we enter into the word of God. ஒரு சிறிய பாடலை, ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு நாம் செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடே நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே, வல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது முழுவதுமாக எங்களோடு நீர் பேசி உம்முடைய வார்த்தையை நாங்கள் சுவாசிக்க, நாங்கள் வாழ, நாங்கள் விசுவாசிக்க, வளர்ந்திட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப இயேசு மூலம் கேட்கின்ற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord, my dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. Once again, I welcome you for this lockdown family prayer fellowship. உங்கள் யாவரையும் இந்த பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்களை யாவரும் வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒரு அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறதான அருமையான காரியம். கர்த்தருடைய வார்த்தைகள் என்று மாறாது என்று நமக்கு தெரியும். ஒரு நல்ல வார்த்தை. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு துயர், ஒரு கஷ்டம், எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள். There is no family where we can see there's no devoid of misunderstandings, quarrels, envy and strife.
எந்த ஒரு குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாம இல்லை, சண்டை இல்லாம இல்லை, பொறாமை இல்லாம இல்லை, கஷ்டம் இல்லாம இல்லை, வேதனை இல்லாம இல்லை, அழுகை இல்லாம இல்லை. இப்படியாய் வேதத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம். We happen to see a man in Bible. அவனுடைய பேர் யாக்கோபு. அவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் மகனாய் இருந்தான். இப்ப இந்த ஒரு மனுஷனை நான் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான காரியத்தை நான் பார்த்து கொள்ள போகிறோம். இவன் அனுபவிச்சதை விட நம்ம அனுபவிச்சிருவோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா இவனுடைய வாழ்க்கையில சண்டைகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு, கொடுமைகள் இருந்துச்சு, நிறைய கருத்து வேறுபாடுகள், இவனை ஆதிக்க கரத்துல இருந்து இவனை ஆண்டவங்க, இவனை வேலை வாங்கினவங்க, இவனை கஷ்டப்படுத்தினவங்க, இப்படியா நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படியா இருக்கும் பொழுது உங்க எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுக்கு கல்யாணம் நடக்குது. அவன் விருப்பப்பட்டது ரெபெக்காள் ராகேல் மேல. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்டதோ லாபானுடைய மாமனிடத்துல இருந்து முதல் பொண்ணு லேயாள். So here you can see Jacob was given the first daughter of Laban, where you can see Leah was given. இப்போ இந்த இடத்துல முதல் விஷயம், அவனுக்கு ஒரு துரோகம் எடுக்கிறாங்க. என்ன துரோகம்னா, அவன் இஷ்டப்பட்டு உழைச்சதனுடைய பலனை அவனுக்கு கொடுக்கல. நீ என்கிட்ட ஊழியம் செய், என்கிட்ட வேலை செய், நான் உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவனுடைய மாமா அவனுடைய பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. முதல் அடி, ஒரு ஏமாற்றம். யோசித்து பாருங்க, கல்யாணம் நடக்க கூட போது தெரியாது அவனுக்கு அவன் கல்யாணம் பண்ண போறது அவன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணுடைய அக்கான்றது அவனுக்கு தெரியாது. அன்று இரவுதான் அவனுக்கு தெரியும். இப்படியா ஒரு காரியங்கள் இருக்குது படிக்கிறோம். இப்படியா அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப அவளை வெறுக்க ஆரம்பிச்சான். ஆனா இந்த இடத்துல அவளுடைய தங்கச்சி லேயாவோட தங்கச்சி ராகேலும் எப்படி இருந்தா பாருங்க, இவன் மேல அவ்வளோ ஒரு வெறுப்பா இருந்தா. இன்னைக்கு குடும்பத்துல பார்க்கும் பொழுது பொறாமை, பொச்சரிப்பு, அவமானம், நிந்தை, கஷ்டம், வேதனைகள், தேவையில்லாத பேச்சுக்கள், தாழ்ப்புணர்ச்சிகள், தேவையில்லாத வார்த்தைகள், கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது. இப்போ இந்த இடத்துல தப்பு பண்ணது யாருன்னு பார்க்க போனா லாபான், ஆனா அனுபவிக்கிறது யாரு, லேயாள். Here you can see the biggest problem happens because of Laban, but the consequences who's facing is Leah. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு இன்ஜஸ்டிஸ் அங்க நடக்குது, ஒரு அன்ஜஸ்டிஸ் அங்க நடக்குது. என்ன விஷயம்னா, லாபானும் அவன் பங்குக்கு கெடுதல் பண்றான். இதை யாக்கோபால எடுத்துக்க முடியல. அவனும் அவன் மனைவியை ராகேல நேசிக்கிறது போல லேயாள் நேசிக்கல. ராகேலோ அவன் மேல வெறுப்பு காட்டுறா, ஏளனமா பார்க்கிறா. கர்த்தர் அவள் மீது இறங்குகிறார். இங்க உங்க நல்ல வாழ்க்கையில பாத்துங்க, எந்த இடத்துல நீங்க அசிங்கப்படுறீங்களோ, அவமானப்படுறீங்களோ, துயரப்படுறீங்களோ, கஷ்டப்படுத்துறாங்களோ, அங்க நீங்க லேயாள் நிக்கிறீங்க. எப்படி நிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். என் மகளை, என் மகனை நிந்திக்க நீ யார், கஷ்டப்படுத்த நீ யார்? இப்படியே பார்க்கும்பொழுது லேயாளுடைய ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கும் போது அநேக நேரத்தில் பார்ப்போம், யாக்கோபு ராகேல் தான் நம்ம அதிகம் பார்ப்போம், ஜேக்கப் அண்ட் ரேச்சல் தான் நம்ம பார்ப்போம். ஆனா இங்க லேயாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ரேச்சலை ஆண்டவர் என்ன பண்றாரு, மலடி ஆக்குறாரு. Where you can see God happened to make the barren in Rachel's home, but where you can see God happens to bless Leah. இப்படியாய் ஒரு ஒதுக்கப்பட்ட, ஒரு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரியை கர்த்தர் அங்கு உயர்த்துகிறார். அப்போ பார்க்கும்பொழுது ஒரு குழந்தை, 2 குழந்தை, எத்தனை குழந்தை பிறகுதான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அதிசயமா இருக்குது. இதுக்கு முன்பதாக அடுத்த வசனம் பார்க்கிறோம், 31 அதிகாரத்துல. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். எனக்கு குழந்தை கொடு, அவளுக்கு இருக்குல்ல எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு பொறாமப்படுறா. இப்போ முதல் விஷயம், கர்த்தர் அவளோடு இல்லாதனால, கர்த்தர் அவளை நிராகரித்ததுனால, அவளுடைய கற்பத்திற்கனியை அடைத்ததுனால அவளுக்கு கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் வந்துடுது. பொறாமை, பொச்சரிப்பு எல்லாம் யார் மேல, சொந்த சகோதரி மேல, சொந்த ரத்தத்தின் மேல. யார்கிட்ட கோச்சிக்கிறா, தன் புருஷன்கிட்ட கோச்சிக்கிறாங்க. ஒண்ணு குழந்தைய கூட நான் சாகுறேன். இது அடுத்த வருஷம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுல இருக்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். நான் என்ன வச்சு என்ன பண்றான்னு கேட்பாங்க. என்கிட்ட எங்க கேட்கிற, கடவுள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவான். இப்படியாய் நாம் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு காரியம் அங்கு தெரியப்படுகிறது. பொறாமை எண்ணங்கள் மற்றும் ஒரு அநியாயம் அங்கு லேயாளுக்கு நடைபெறுகிறது. இப்போ இந்த பக்கம் பார்க்க போனா, ஒரு பக்கம் மாமனுடைய தொல்லை யாருக்கு இருக்குது, யாக்கோபுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் முதல் மனைவியே
இப்படி இப்படி ஒரு 2வது மணி ராகேல் மூலியமா பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் அவனுடைய மாமன் வந்து தொழிலையும் வந்து கஷ்டப்படுத்தினா, எல்லாத்துலயும் கஷ்டப்படுத்தினா நம்ம பாக்குறோம். இப்படியா இருக்கும் பொழுது அவள் மேல இருக்கிற பாசத்துல லேயாள் மேல இருக்கிற கோபமும் அந்த இடத்துல யாக்கோபுக்கு இருந்திருக்கும். So this man is totally confronted with more of problems. நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில நம்மள மாதிரி சந்திக்கிற ஆளா இருந்திருப்பான். அடுத்த வசனத்தை நான் பார்க்க போகிறோம். 30:20 பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். இந்த பக்கம் நீங்க பார்க்க போனீங்கன்னா திக்கற்ற நிலைமையில இருக்கிற லேயாளுக்கு ஆசீர்வாதங்கள், 6 குமாரர். இங்க ராகேலுக்கு பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது சிச்சுவேஷன் வேற. ஆனா இவ்வளவு சிச்சுவேஷன்லயும் ஒருத்தன் டிப்ரெஷன், பிரஷர் மேல பிரஷர் அனுபவிக்கிறான். யாரு? யாக்கோபு. அவனால முடியல. இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் லேயாளை போல இருக்கிறோம், சில நேரங்கள் நாம் யாக்கோபை போல மாட்டிக்கிறோம். லேயாளை போல இருக்கும்பொழுது ஆண்டவர் ஹெல்ப் பண்றாரு. யாக்கோபால மாட்டிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? இருமகனே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இப்படியே ஆண்டவர் சொல்லிக்கொண்டு கரெக்டான இடத்துல எடுத்து கொடுக்கிறார். இப்போ அடுத்த வசனத்தை நான் பார்க்க போகிறோம். 31:12. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளுடைய பொலியும் கடாட்களையும் கலப்பு நிறமும் புள்ளி வரியும் உள்ளமா இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இப்போ ஆண்டவருடைய பக்கம், ஆண்டருடைய கண்கள் யாக்கோபு பக்கம் திரும்புது. சரி, இவனும் பாவம், இத்தனை வருஷம் வேலை செஞ்சான், அவங்க மாமா ஏமாத்திட்டான், கடைசியில் அவங்க பொண்ணுங்களும் ஏமாத்துறாளுங்க, சண்டை போடுறாங்க. நம்ம இவன் பக்கம் கொஞ்சம் நம்ம ஆதரவா இருப்போம். எப்போ ஆண்டு வராரு, அருமையான காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்யறாரு. எப்ப பண்றாருன்னா, ஒரு பக்கம் தன் மாமன் ஏமாற்றுகிறான், ஒரு பக்கம் தன் மனைவி கடிந்து கொள்கிறாள், ஒரு பக்கம் தன் இன்னொரு மனைவி அவனை வந்து ரொம்ப நீங்களோட பரவாயில்ல என் பிள்ளைங்க இருக்கிறான்றாங்கன்ற மாதிரி அலட்சியமா பார்க்கிறான். When Jacob was been confronted by all three these people, the God who was there along with Leah happened to come and stood along with Jacob. He says, I know what your uncle is doing against you, your father-in-law is doing against you. I'm going to do something great to you in your life. Where you can see in 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மை செய், அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். The same night where you can see God happened to come in the dreams, in the visions of Laban and says, take heed that thou speak not to Jacob either good or bad. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உன் 2 பொண்ணுங்களும் அவனை டார்ச்சர் பண்றாங்க, நீ வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ற, அவனை பினான்சியலாகவும் அவனை வந்து பிசிக்கலாகவும் அவனை மென்டலாகவும் நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. இதை வர நீ அவனை ஏமாத்துற, இன்னொரு முறை நீ அவனை வந்து ஏதாவது நீ பண்ணினா, அவனுக்கு தீமை ஏதாவது நீ இப்ப பேசி நடந்தினா நடக்கிறதே வர. இட்ஸ் அ வார்னிங், இட்ஸ் அ த்ரெட் வார்னிங், ஒரு எச்சரிக்கை. இன்று ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு நடுவே அவர் பார்க்கிறார். நாம் லேயால போல இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். யாக்கோபை போல இருக்கும் பொழுது இறங்கி வந்து நமக்காக வழக்காடுகிறார். நம்முடைய எதிரிகளை அவர் என்ன பண்றாரு? சங்கரிக்கிறார், மிரட்டுகிறார், அவருடைய ஒரு ஆக்கினையை எங்களுக்கு சொல்லுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், மாமன், மாமிகள், தாத்தா பாட்டிங்க, பிள்ளைங்க, நண்பர்கள், நம்பிக்கை துரோகிகள், எதிரிகள், இப்படியா பலரை நம்ம பார்க்கிறோம். நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் போது நம்ம நினைப்போம், நம்மளுக்கு நம்ம இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறோம், நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஒரு லேயாளுக்கு இறங்கின ஆண்டவர், ஒரு யாக்கோபுக்கு இறங்கின ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கசப்பான நாட்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கனியை கொடுக்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். He gives a fruit where your life is more of bitter. He gives you the sweet. He wants you to taste him and see. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்ற அருமையான காரியங்கள். இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல ராகேலும் லேயாலும் சண்டை போட்டுக்கும் போது, when Leah and Rachel happened to fight, what would be the situation of Jacob? Because as a father, Laban would have taken sides with his daughters instead of with his son-in-law. மருமகனோட இல்லாதபடிக்கு தன் மகள்களோட நிற்கக்கூடிய ஒரு மாமனை நான் பார்த்து கொண்டிருக்கோம். 3 பக்கம் அடி, திருமண பக்கம் எல்லாம் அடி. ஏன்னா அங்கதான் வேலை செய்யறான்,
அவனுக்கு ஊதியம் கிடையாது, அங்கதான் வேலை செய்யறான், அவனை ஏமாத்துறான் அவங்க மாமா, அவங்க வீட்டுல தான் சாப்பிடுறான், இவனுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் பாக்குறாரு, இவனுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளை ஆண்டு ஞானத்தின் நிமித்தமாக இவனுக்கு கொடுக்குறாரு. இவன் என்ன பண்றான்? அபிவிருத்தி பண்றான். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Genesis chapter 32 verse 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாரோட போராடுறானா? தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இன்றைக்கு ஆண்டவர் நான் பைபிள்ல பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பேரை மாத்துறாரு. அபிராம் என்ற அபிராம ஆபிரகாம் ஆக்குறாரு. இங்க பார்க்கும்போது யாக்கோபு என்ற யாக்கோப இஸ்ரவேல்னு மாத்துறாரு. இந்த இஸ்ரவேல் எங்கெங்கெல்லாம் வருதோ பைபிள்ல அங்கெல்லாம் நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க. சோ இங்க நாம் பார்க்கும் பொழுது இனி இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்றார். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபையில் இருக்கிறோம். நம்ம அவரோடும் போராடுறோம், உலகத்தாரோடும் போராடுறோம். அவரோட போராடுற போராட்டம் வந்து ஒரு தகப்பனோட ஒரு குழந்தை போராடுற போராட்டம், அப்பா எனக்கு வேணும் நம்ம கேட்கிற ஒரு போராட்டம். மனிதர்களோடு போராடக்கூடிய போராட்டம் நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிற ஒரு பட்சத்தில் இருக்கிற ஒரு போராட்டம். See how good God is, no? Whatever might be the situation, your financial situation, your body aches and your mental problems, your pressures, சரீர உபாதைகள், உங்களோட மனதளவுக்கு பாதிக்கப்பட்ட உபாதைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் இருந்தாலுமே கர்த்தர் உங்களோடு நின்று ஒரு லேயாளை ஆசீர்வதிக்கிறது போல ஆசீர்வதிக்கிறார். ஒரு யாக்கோபை தூக்கி விடுவது போல தூக்கி விடுகிறார். கர்த்தர் உங்கள் பக்கத்துல இருக்கிறார். நீங்க கேட்கலாம், அப்போ ரேச்சலுக்கு ஒண்ணும் பண்ணலையா? ரேச்சல் ராகேலுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார். எப்போ லேயாள் கொஞ்சம் திமிர் வருதோ, ராகேல் கொஞ்சம் அடங்குறா, ஆண்டவர் அவளுக்கும் இறங்குறாரு. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசுகிற அருமையான காரியம், உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்ய கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்களுடைய கஷ்டத்துல ஆழ்த்தாருன்னா அதன் மூலமா பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க போறார். உங்க வீட்டுல ஒரு குண்டுமணி அரிசி இல்லாம இருந்ததில்லை, உங்க வீட்டுல ஒரு கவலை தண்ணி இல்லாம இருந்ததில்லை. ஆசீர்வாதத்தின் மீது உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அப்ப நீங்க யாக்கோபை காட்டிலும் நீங்கள் லேயாளை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசுவாசிகள் ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆமேன். I'm more blessed than Jacob and Leah. நான் லேயாளை காட்டிலும், ராகேலை காட்டிலும், லாபானை காட்டிலும், யாக்கோபை காட்டிலும் அதிக ஆசீர்வாதம் உள்ளவன், அதிக ஆசீர்வாதம் உள்ளவன். சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஹல்லேலூயா. ஏன்னா மற்றவங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலை ஆண்டவர் அறிவார். நம்ம நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு நல்ல பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு ஷூ எல்லாம் போட்டு நம்ம பைக்ல கார்ல நம்ம போய் இறங்குவோம். நம்ம இறங்கின பிறகு பத்தியா அவனுக்கு என்ன நல்ல வாழ்க்கை, அவளை பார் நகை எவ்வளவு போட்டு வரா, உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனை கஷ்டம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது யார் அறிவார்? ஆண்டவர் அறிவார். நம்முடைய மனதை அவர் அறிவார். வெளியில அப்படி இருப்போம், ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஒரு தங்க கூண்டுல இருக்க கிளி போல இருப்போம், யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் அவங்க கண்மணி நம்மளை வந்து ரொம்ப சிறந்த காட்டிருப்பார், ரொம்ப உயர்த்து காட்டிருப்பார். உள்ளுக்குள்ள நான் படுற வேதனைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பாரு. உள்ள மட்டும் இல்லை, வெளியில மட்டும் இல்லை, எங்க பார்த்தாலும் நம்மள ஆண்டவர் தூக்கி உயரத்துல வைப்பார். இதை மற்றவருடைய கண்கள் காணும். ஆமேன். இனிமேல் நீங்கள் பைபிள்ல எங்கெல்லாம் இஸ்ரவேல்னு வருதோ அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம். இஸ்ரவேல் சாபத்துக்கு உண்டாகும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டீர், என் மேல வரக்கூடாது, நான் உங்களுடைய பிள்ளை. ஆண்டு எடுத்து போடுவார். கேட்கிற காரியத்தை என் நாமத்தினால எதை கேட்கிறார் அதை பெற்றுக்கொள்வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Proverbs chapter 16:7, நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஆமேன். ஒரு சிறிய சாட்சியை சொல்ல முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பள்ளியில எனக்கும் இன்னொரு ஒரு ஆசிரியர், அவருக்கும் எனக்கு ஒத்தே வராது. இப்படியான ஒரு காலகட்டம் இருந்துச்சு. நாங்க 2 பேருமே கீரியும் பாம்பும் போல இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்கு எனக்கு அவருக்கும் ஒத்தே வராது, பிடிக்கவும் பிடிக்காது, பேசிக்கவும் மாட்டோம், சிரிச்சுக்கவும் மாட்டோம். ஒரு நாள் நாங்க ஸ்கூல் ஒரு பிக்னிக், டீச்சர்ஸ் பிக்னிக் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக எல்லாம் இது பண்ணப்போ நாங்க ஒரு வெளிநாடு போக வேண்டியது இருந்துச்சு, துபாய்க்கு போக வேண்டியது இருந்துச்சு. அப்ப அந்த மனிதரும் நானும், என்னுடைய இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. லேடி டீச்சர்ஸ் ஜாஸ்தி, ஜென்ஸ் டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி நாங்க போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல போகும்பொழுது திடீர்னு லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஷாப்பிங் பண்றதுக்காக ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணிட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. நாங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க ஆண்கள் ரொம்ப கம்மி, ஒரு 3 பேர் 5 பேர் 6 பேர் தான் இருந்தோம். 2 பேர் வரலன்னுட்டாங்க. இந்த நபர், நான் சண்டை போட்ட நபர், சண்டை போட்டேன்னா லைக் பேசாம இருந்த, நானும் அவரும் எதிரிகளா இருந்த நண்பர் திடீர்னு வந்தார். வந்து கூப்பிட்டு சொன்னார், சுஷில் சார், எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு, ஷார்ஜால இருந்து எனக்காக வந்திருக்கிறாரு,
இவங்க லேடிஸ் எல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவாங்க, நம்ம அவங்க கூட போனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும், நீங்கள் வரீங்களா, நம்ம எல்லாம் ஒன்றா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலான்னு. எனக்கு அப்படியே ஆச்சரியம், அழலாம் போல ஆயிடுச்சு. என்னடா நோ மேன்ஸ் லேண்ட்ல நிற்கிறோம், நிர்கதியற்று நிற்கிறோம், நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மனுஷன் நம்ம கிட்ட வந்து பேசுறாரு, வேற வார்த்தை ஒன்றுமே சொல்ல, வரேன் சார் அப்படின்னு. அவர் போகிற இடங்கள்லாம் அவர் அண்ணன் அவர் எங்கெல்லாம் அழைத்து கொண்டு போனாரோ எங்கெல்லாம் அழைத்து கொண்டு போனாங்க. நாங்கள் ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியதெல்லாம் நாங்கள் வாங்கினோம். எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கேபோடைய செலவோ ஒரு டாக்ஸியோடைய செலவோ எதுவுமே எங்களுக்கு இல்லை. அவங்க அண்ணன் கடைசியாக கேட்டார், எங்க இவ்வளோ தூரம் நான் சுற்றி காட்டுறேன், ஒரு டீ வாங்கி தர மாட்டீங்களான்னு கேட்டார். நான் பதிலுக்கு சொன்னேன், ஐயா இந்த ஊர்ல எங்களுக்கு எது எங்க இருக்குன்னே தெரியல, நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க, நீங்க கூப்பிட்டு போங்க, நாங்க வாங்கி தரோம், நாங்க ஒன்றும் கோச் நாங்க ஒன்றும் அதுக்கு வேணாம்னு சொல்ல மாட்டோம்னு. அப்புறம் சொன்னார், சும்மா கிண்டல் பண்ணுங்க, சும்மா டெஸ்ட் பண்ண அப்படின்னாரு. அதற்கப்புறம் இன்றைக்கு அந்த ஒரு ஆசிரியரும் நானும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு ஆசிரியரும் நானும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கொண்டு டெய்லி அவர் எனக்கு விஷ் பண்ற முடியா, நான் விஷ் பண்ண முடியும். எப்படின்னா இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் பண்ணும்படி செய்வார். உங்களுடைய வழி நேர்மையா, நன்மையா, நீதியா, தேவனுக்கு முன்பாக ரொம்ப கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிரிகள் உங்க இடத்துல வந்து அவங்களாம் வந்து சமாதானம் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை எதிரிகள் இருக்கிறார்களோ, எத்தனை துரோகிகள் இருக்கிறார்களோ, எத்தனை பேரை நீங்க என்ன பண்றீங்க, அவன் துன்மார்க்கன் நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆகாது, உங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க, உங்களை பத்தி ஆவணப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் எதிரிகளோட பேசி அவர்கள் உங்களோட சமாதானம் செய்வார். When a man's ways please the Lord, he maketh even his enemies to be at peace with him. Say an amen with me. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஹalleluya. கர்த்தர் இன்று உங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய கண்ணீர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் துருத்தில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற கண்ணீர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் இதற்கு ஒரு பதில் அளிப்பார். அவர்கள் வந்து உங்களிடத்துல சமாதானத்தை பேசி கர்த்தர் அந்த இடத்துல சமாதானம் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்காத பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. இங்க ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனை வச்சவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், அவனுக்கு 2 பொண்டாட்டி, அதுவும் இல்லாம அந்த 2 பொண்டாட்டிகளுக்கு அவ்வளவு பசங்க வேற. இந்த பக்கம் ஒரு பக்கம் மாமனுடைய தொல்லை, இந்த பக்கம் 2 ராகேல் ஒரு தொல்லை, லேயால் ஒரு தொல்லை, பிள்ளைங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் பார்த்தார், அவனுடைய மனதில் அவ்வளவு விஷயத்துல உண்மையா இருந்தான், நியாயமா இருந்தான். பார்த்தார், ஆண்டவர் பார்த்தார். அதிகமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதித்தார். இப்படியாய் அவன் லாபானை விட்டு தன்னுடைய மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது லாபான் ஓடி வரான். அவங்ககிட்ட வந்து நீ எடுத்துட்டு போறேன்றான், இல்லைன்றான். திருப்பி சமாதானமா போயிடுறான். இவன் சொந்த அண்ணனை ஏமாத்திருக்கிறான். திருப்பி ஏசாவை நோக்கி போறான். ஏசாவை வெட்டும்படியா இருக்கிறான். வெட்டும்படியா இருந்த ஏசாவை ஆண்டவர் மனம் மாற்றி கர்த்தர் இவன் பக்கம் திருப்பினார், சமாதானமாய் போனார். என்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை, சந்தோஷங்களை, சமாதானங்களை, நம்முடைய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிய பண்ண போகிறார். அனைத்தையும் மறக்க போகிறோம். தேவனுடைய பிரச்சனை நடக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைங்க யோசிங்க. ஆண்டவரே, அன்னைக்கு யாக்கோபு கூட இருந்தீங்கல்ல, இஸ்ரவேல்னு பேரை மாத்தினீங்கல்ல, இன்னைக்கு என் பேரை நான் மாத்திர இஸ்ரவேல், எனக்கு கொடுங்க ஆண்டவர் ஆசீர்வாதம் கேளுங்க. முட்டிக்கால் போட்டு கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்காத ஒண்ணுமே இல்லை. அருமையான காரியங்கள், அருமையான வார்த்தைகள் தேவன் இரவு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி மேரி அவர்கள் வந்து இந்த முடிவு ஜெபத்தை செய்யும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்ட்ரூ ஹீல் ஆயிட்டார் சிஸ்டர், ஒரு பெரிய சாட்சி. அவங்க அம்மாச்சி இறந்துட்டாங்க. நம்ம இப்போ ஜெபம் பண்ண வேண்டியது ஆண்ட்ரினா மிஷேலுக்கும் மற்றும் ராஜ்குமார், ரேச்சல் ராஜ்குமார் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம். மற்றும் யாரெல்லாம் சிக்கா இருக்கிறாங்களோ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 தகப்பனே. இசப்பா, உங்களை அப்பான்னு கூப்பிடுறதா அம்மான்னு கூப்பிடுறதானே தெரியல டாடி. அப்பா, நீது எல்லாமா இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த தினத்துல கூட தகப்பனே உங்களுடைய சமூகத்துல அப்பா நீர் எங்களை கூட்டி சேர்த்து தகப்பனே. ஏசப்பா, நன்றி 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 ராஜா. அப்பா, எங்களுடைய பலன் அல்ல சாமி. அப்பா, நீங்க பாக்குறீங்க எங்க எண்ணங்களை, நீங்க அறிறீங்க சாமி. எங்களுடைய வாஞ்சை என்னதுன்னு நீங்க அறிறீங்க தகப்பனே. அதற்கு தக்க மாதிரிதான் சாமி நீங்க எங்களை அந்த நாள் முழுவதும் நீங்க வழி நடத்துறீங்க. நாங்க எதெல்லாம் பார்க்க கூடாது, நாங்க எதெல்லாம் கேட்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நாங்க பாக்குறது இல்ல, கேட்கறது இல்ல சாமி. எதெல்லாம் நாங்க கேட்கணும், எதெல்லாம் நாங்க பார்க்கணும் நீங்க வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நாங்க கேட்கிறோம், நாங்க பாக்குறோம். இந்த நேரத்துல கூட இசப்பா, உங்களுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது டாடி. there is no favoritism இசப்பா. உங்ககிட்ட எந்த ஒரு ஃபேவரட்டிசமும் இல்லை டாடி. எல்லா மனுஷனுடைய பார்வையில ஒண்ணுதான் தகப்பனே.
யாரெல்லாம் வாழ்க்கையில ஆண்டவரே ரொம்ப ஓரங்கட்டப்படுறாங்களோ அவங்களதான் சாமி நீங்க தூக்கி உயர்த்துறீங்க. இந்த நாட்களிலே ஏசப்பா, நீர் இருந்த நாட்களிலே கூட டாடி எல்லாரும் உங்களை ஒதுக்கினாங்க தகப்பனே. உங்களை சிலுவையில அறைஞ்சாங்க டாடி. ஆனாலும் ஏசப்பா நீர் ஜெயன் கொன்று இதோ சாமி இன்றைய தினம் வரைக்கும் நீர் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நீர் சொன்னது மாதிரியே நீர் திரும்பவும் வரப்போகிறீங்க டாடி. நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறீங்க தகப்பனே. எந்த மனுஷருக்கும் முகஸ்துதிக்கா ஆண்டவரே எங்க வாழ்க்கைகள் ஆண்டவரே நீங்க நீங்க அமைச்சு தரல சாமி. மனுஷன் எங்களை பார்த்து கை தட்டணும்ன்றது கர்த்தாவே எங்களுடைய எண்ணங்களே இல்ல தகப்பனே. ஏசப்பா நாங்க செய்கின்ற காரியத்தை நீங்க அங்கீகரிக்கணும் தகப்பனே. அதுதான் ஏசப்பா பரலோகத்துல நீங்க எங்களுக்காக கை தட்டும் பொழுதுதான் சுவாமி அந்த வேலைக்கான அந்த கணம் எங்களுக்கு கிடைக்கிறது தகப்பனே. ஏசப்பா என்ன நடந்தாலும் சாமி தகப்பனே எங்களுக்கு இந்த உலகத்துல நாங்கள் உயிரோடு இருந்தாலும் சரி நாங்கள் மரித்தாலும் ஆண்டவரே உங்களுக்காகத்தான் சாமி ராஜா. ஆண்டவரே இந்த தினத்துல எவ்வளவு அழகா உண்மை ஆராதிக்க தகப்பனே. ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டினீரே நன்றி. எவ்வளவு ஜனங்க தினத்திக்குமே கொள்ளையா மறிச்சு போனாங்க டாடி. இன்னைக்கு கூட சாமி இன்னைக்கு கூட தகப்பனே உலகத்துல எங்கேயாவது கர்த்தரே நிஜமா ஆண்டவரே அந்த உயிருங்க எடுக்கப்பட்டிருக்கோம்ப்பா. ஆனாலும் இசையா நீர் எங்களை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரப்பா, ஜீவனோடு வைத்திருக்கிறீர், ஒரு நம்பிக்கையோடு வைத்திருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் எவ்வளவுதான் விழுந்தாலும் ஏசப்பா ஐயா நீர் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இறங்கி எங்களை தூக்கி விடுகிறீர் ஏசப்பா. அப்பா நாங்கள் பவுலை போல ஆண்டவரே ஆண்டவரே பீட்டரை போல நாங்க தண்ணீர் மேல நடந்து வந்தாலும் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பயம் அது எங்களை திரும்ப தண்ணியில அழுத்துதுப்பா. ஆனாலும் நீங்க ஆண்டவரை கரம் தருகிறீங்க ஏசப்பா. உங்க கைகளை நீட்டி எங்களை தூக்கி விடுறீங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த தினத்தில கூட ஏசப்பா இந்த ஒரு வல்லமையான வார்த்தைகளை உம்முடைய சமூகத்துல வைக்கிறேன் ஏசப்பா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய வேதத்திலிருந்து நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சாமி. ஆண்டவரே நீர் எங்களிடத்துல ஆண்டவரே சொல்ல வேண்டிய காரியத்தை நீங்க தினத்துக்குமே சொல்லிக்கொண்டே இருக்கீங்க ஏசப்பா. ஐயா நாங்கள் தினத்துக்குமே பரிசுத்தம் அடைய நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஆண்டவரே ஒதுக்கி விடவும் விட்டுவிட உதவி செய்துள்ளோம் சுவாமி. நீரே தேவன் என்று பற்றிக்கொள்ள கர்த்தாவே நாங்கள் வாஞ்சையோட வைராகியத்தோட வாழ உதவி செய்துள்ளோம் சுவாமி தகப்பனே. ஏசப்பா உலகத்தனமான ஜனங்களோட உலகத்தனமான காரியத்தோட எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா. ஏன்னா நாங்க இந்த உலகத்துக்கு சார்ந்தவங்க அல்ல தகப்பனே. நாங்க அந்த தேசத்துக்கு சார்ந்தவங்க தகப்பனே ஏசப்பா. ராஜா நீர் இந்த இரவு நேரத்துல ஏசப்பா உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையினாலே புடமிட்டு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் வாழ்விலே நீர் செய்து கொண்டிருக்கிறதான அற்புதத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இன்று தினத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை செய்தி கொண்டு வந்து பிரதரி உங்களுடைய நாமத்திற்காக தகப்பனே அல்லேலூயா நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்ன ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் என்ன திட்டங்கள் நீர் வைத்திருக்கிறீர்களோ ஏசப்பா அது தடையில்லாதபடிக்கு நடக்க கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அது மாத்திரம் இல்ல தகப்பனே இந்த குடும்பத்துல கூட தகப்பனே இன்றைய தினத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் கரத்துல தருகிறேன் டாடி. ஏசப்பா தினத்துக்குமே ஆண்டவரே எவ்வளவு நாள் முழுக்க போராடினாலும் ஆண்டவரே இந்த 8 மணில இருந்து இந்த 9:30 மணி வரைக்கும் ஏசப்பா உங்களுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் மறந்து உங்களை மாத்திரம் பார்க்க வந்திருக்காங்க தகப்பனே. ஏசப்பா அவங்க இருதயத்தையும் அவங்க ஆலோசனைகளும் அவங்க எண்ணங்களை நீங்க அறிவீர் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தனமான காரியத்திற்கோ பொழுதுபோக்குக்கோ ஆண்டவரே ஒரு சிட்சாட் பண்ணுகின்ற நேரமா இல்லாதபடிக்கு ஏசப்பா அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தை கேட்க நீர் உதவி செய்திருக்கிறீர் ஏசப்பா. இந்த குவாய்ட் டைம்ல நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆவியானவரே. ஆவியானவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். இப்பொழுது ஒரு மனதின் ஆவி நீங்க கட்டளையிட்டு உண்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உடைய பிள்ளைகளின் வாய்களை நீர் திறந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வாயை விட்டு உண்மை துதிக்கும் பொழுது இருதயத்துல இருக்கிறதான பாரங்கள் கஷ்டங்கள் சோகங்கள் எல்லாமே மறைகிறது தகப்பனே. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாயை போல தேற்றி நீர் ஏசையா அப்பா. தகப்பனை போல சுமந்தீரே ஆண்டவரே. அப்பா உங்களை போல வேற யாருப்பா இருப்பா? 24 நாள் நேரமும் எங்களுக்கு ஏசப்பா. ஆனா உங்களுக்கு நேரம் காலம் என்பது இல்லை டாடி. அப்பா முழு நேரமும் நீங்க எங்களையே ஆண்டவரே சிந்தனையிலேயே வச்சிருக்கீங்க. எங்களுக்காகவே அடுத்து என்ன செய்யலாம் நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க டாடி. அப்பா உங்களுக்கு எவ்வளவு இறக்கம் எவ்வளவு ஒரு அன்பு ஏசப்பா. அப்பா நாங்க மனப்பூர்வமா உங்களை வாழ்த்துக்கிறோம் சுவாமி ஏசையா. அப்பா நாங்கள் உங்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை, எங்களுக்கு அருகதை இல்லப்பா. ஆனாலும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் பிளஸ் பண்ணிட்டு இருக்கிற எங்களை ஏசப்பா நாங்க உங்களை பிளஸ் பண்றோம் ஏசப்பா.
We bless you, we praise you, we glorify you, we adore you, we honor you, Lord Jesus, Father God. Hallelujah. Lord, you do what you want to do, Lord. Lord Jesus, especially all the little ones who are right now looking up to you for help, who are pleading for some recovery, Lord Jesus, Father. Please, Lord, listen to their prayer, Father. ஏசப்பா, அவங்களுக்கு ஃபினான்ஷியலா தேவை இருக்கலாம் ஏசப்பா, பொருளாதார ரீதியா தகப்பனே அவங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், சரீர ரீதியா அவங்களுக்கு தேவைகள் இருக்கலாம் ஏசப்பா, மன ரீதியா அவங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியா அவங்களுக்கு தேவையா இருக்கலாம். எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என்னை காண்கின்ற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே நீர். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை செய்கின்றவர் நீர் ஏசப்பா. இன்றைய தினத்துல யாரை எல்லாம் ஆண்டவர் நீர் விடுவிக்க நீர் எண்ணம் கொண்டிருக்கிறீர்களோ ஏசையா, நீர் விடுவியும் ஏசப்பா ஆண்டவரே. அந்த விடுதலைக்கு தடையாய் நிற்கிறதான எல்லா விதமான தடை கற்களை இயேசுவின் நாமத்துல அகற்று போடுகிறோம் ஆண்டவரே. பிசாசின் எல்லா விதமான தீங்கான பொய்யான காரியத்திற்காக ஏசப்பா அவனை கட்டி நாங்கள் பாதாளத்துல தள்ளிக்கிறோம் ஆண்டவர். உடைய பிள்ளைகள் இடத்துல நீ எதற்கும் பிரயோஜனமற்றவள், நீ இப்படிதான் இருப்பாய், நீ அப்படிதான், உனக்கு சுகமே ஆகாது, அவிசுவாசத்தையும் பொய்களையும் பொய் பேசிக் கொண்டிருக்கிற பொய்யனாகிய பிசாசை இயேசுவின் நாமத்துல கட்டி அவருடைய பாதாளத்துக்கே நாங்கள் தள்ளுகிறோம். தோற்கடிக்கப்பட்ட சத்ருவுக்கு உம்முடைய பிள்ளைகள் மீது அதிகாரம் இல்லை ஏசப்பா. உம்முடைய சுத்தம் இல்லாமல் உடைய பிள்ளைகளை சோதிக்க அவன் வருமாட்டான் தகப்பனே. அப்பா உடைய பிள்ளைகள் விசுவாசத்துல ஜெயம் கொண்டு தகப்பனை எழும்ப கர்த்தரை நீர் உதவி செய்துள்ளோம் ஏசப்பா. உடைய சர்வாயுதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் கரங்களில தரும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எந்த ஒரு பிசாசும் ஆண்டவரை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடாதபடிக்கு நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் சொன்னது போல யுத்தம் எனது, ஜெயம் உன்னது என்று நீர் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஜெயம் வருகின்ற கிறிஸ்துவே, தருகிற கிறிஸ்துவே ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையின் வீட்டில் இந்த நேரத்துல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. வீட்டுகளை சுத்திகரியும் ஆண்டவரே, இருதயங்களை சுத்திகரியும் ஏசப்பா, சரீரங்களை சுத்திகரியும் தகப்பனே. ஆவியானவர் ஏற்றத்தக்கதான அந்த சரீரங்கள் மாற்றப்பட்டு அந்த இருதயத்திலே ஏசையா நீர் இறங்கி குடியிருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க எங்களுடைய வாய்களை கட்டும், எங்கள் சரீரங்களை ஒடுக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நீர் விரைவில் வரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்க குடும்பங்களை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. நீங்க வருநாளிலே வெறும் கையோட நாங்கள் நிற்காதபடிக்கு ஏசப்பா நீர் எங்களை பாதுகாத்தருளுங்க தகப்பனே. ஆலோசனை சொல்லுங்க ஏசப்பா. உம்முடைய வழிகளை எங்களை நடத்துங்க சாமி. எங்களை ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதும் இடத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனுடைய சித்தம் மாத்திரமே அங்க நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்றைய தினத்துல ஏசப்பா அந்த பிரதருக்கு நீர் கொடுத்திருக்கிறதான் அந்த விடுதலைக்காய் நன்றி. ஆனாலும் தகப்பனே, அந்த பாட்டியின் ஆத்மா உம்மிடத்துல இளைப்பாரி கொண்டு இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு எந்த கம்ஃபர்ட் தேவையானாலும் ஆண்டவரே அந்த கம்ஃபர்ட்டை ஃபில் பண்ணுகின்ற ஒரே நபர் நீர் மாத்திரம்தான். உம்முடைய கம்ஃபர்ட்டை அங்க அனுப்புங்கப்பா, உங்க ஸ்ட்ரென்த் அனுப்புங்கப்பா, உங்க கார்டியன் ஏஞ்சல்ஸ் அனுப்புங்கப்பா. இந்த நேரத்துல எப்படி செயல்பட வேண்டும் என்று ஏசப்பா. ஹல்லேலூயா தகப்பனே. ஒரு சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா. பிரதர் ராஜ்குமார்க்காக ஜெபிக்கிறோம், உங்க ஒய்ஃப்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா டாடி ஏசப்பா. எங்க ஜெபங்கள குற்றங்கள் இருந்தால், குறைவுகள் இருந்தால் மன்னித்தருளும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எட்டக்கூடாதபடிக்கு எங்க பாவங்கள் தடையா இருந்தால் எங்க பாவங்களை ஆண்டவரை மன்னித்து தகப்பனே ஏசப்பா எங்க ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனாலும் ஏசப்பா ஐயா, எங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் ஆண்டவரே. ஐயா, எதற்காக அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது மனுஷராகி எங்களுக்கு தெரியாது டாடி. இத்தனைக்கு ஊழியம் செஞ்ச பிள்ளைகள் ஏசப்பா, நீர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே தகப்பனே. அப்பா இந்த இடத்துல இந்த நேரத்துல நீங்க அங்க கடந்து போங்க டாடி. அவங்கள பாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, பிசாசின் எல்லா விதமான கட்டுகளையும் போராட்டங்களையும் சாபங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்க முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. நீர் கிரியை செய்யும் ராஜா. ஹல்லேலூயா. உடைய காயப்பட்ட தழும்புகளால் நீங்க அவங்களை தொட்டு ஆண்டவரே, உமக்கு சுத்தமா இருந்தாலும் அவங்களுக்கு சுகம் கொடுங்க டாடி. ஹல்லேலூயா. நீங்க தருவீங்க டாடி, எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எல்லாமே உங்களுக்கு லேசான காரியம். ஆனாலும் ஏசப்பா, அவங்க இப்ப இருக்கிற அந்த நிலைமையில ஏசராஜா எங்களுக்கு என்ன சொல்வதுன்ற எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க தான் டாடி. நீங்க மாத்திரமே அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க டாடி. You are in control. You will take hold of everything, all those nerves and all those breathing trouble and everything ஏசப்பா. You will take care of it Lord Jesus, and definitely I know you will give them a healing Lord Jesus Father. ஒரு அதிசயத்தை நீங்க அங்க செய்வீங்க என்று நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நாங்க மிஷலுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷல் கூட தகப்பனே இவ்வளவு தூரத்துக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க ஆண்டவரே. இது இவ்வளவு உம்முடைய பலன் ஆண்டவரே. அவங்க செய்ய வேண்டிய வேலையில இத்தனை டார்கெட்ஸ் அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணணுன்றது அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அச்சீவ் பண்ணிருக்காங்க. யாரால தகப்பனே? உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே. அப்பா, எங்களை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவால் எல்லா
எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு உண்டு வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த பலத்தின் நிமித்தம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையை ஆண்டவரே நீர் பரிபூர்ணமாய் நீர் சுகப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். எசப்பா எந்த வியாதியா இருந்தாலும் எந்த இன்ஃபெக்ஷன்ஸா இருந்தாலும் எசப்பா நீர் அவைகளை எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன். முழுமையான சுகத்தை எங்க கட்டளிடுங்க டாடி. அந்த குடும்பத்துல ஆண்டவரே ஒரு பரிபூர்ண ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க அங்க வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான கன்ஃபியூஷன்ஸ், ஃபியர்ஸ், ஆன்சைட்டிஸ் எடுத்து போடுங்க டாடி. ஹல்லேலூயா. இசையா நீர் இருக்கின்ற இடத்துல எசப்பா சந்தோஷமும் சமாதானம் இருக்கும் ஆண்டவரே. நீர் உடைய பிரசன்னம் இந்த நேரத்துல அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளையுடைய சரீரத்துல ஒரு நல்ல சுகத்தை பிள்ளை அந்த அனுபவிக்க நீர் உதவி செய்துடும். தெய்வீக ஆண்டவரே அந்த ஹீலிங் ஆண்டவரே அந்த இந்த நேரத்துல மிஷல் ஃபீல் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் அல்ல டாடி, நாங்க அல்ல டாடி, எங்களுடைய வார்த்தைகளும் நாங்களும் ஒன்றுக்கும் அல்ல. ஆனால் நீர் ஏசாயா நீங்க தொடுங்க, நீங்க சொல்லுங்கப்பா. உம்முடைய நாமத்திற்கு உம்முடைய பேச்சுக்கு ஆண்டவரே வல்லமை உண்டு ராஜா. நீர் வல்லமையுள்ள தேவன் ராஜா. உங்களால் எல்லாமே கூடும் தகப்பனே சுவாமி. அப்பா நாங்க எல்லாரையும் மறுபடியும் நம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துல அப்பா உறங்க போக ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க இருங்க சாமி. அவங்க வீட்டு ஆண்டவரே உடைய ரத்த கொட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. பிசாசானவன் எல்லா விதமான தந்திரத்திற்கும் விலக்கி வைத்தீர்கள் சுவாமி. ஆண்டவரே ஆவியானவர் தாமே அக்னி மதில்களை எழுப்பி மறைத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. ஏசப்பா எல்லா நிம்மதியான தூக்கத்தை உறங்க தகப்பனே. அதிகாலையில் எழுந்திருச்சு உமக்கு சுத்தமா இருந்தால் ஆண்டவரே அடுத்த நாளை காணக்கூடிய சலாக்கியம் இருந்தால் ஆண்டவரே உம்மை தேடி உம்மை தொழுது உங்க நாமத்துக்கு மகிமையாக அந்த நாள் முழுவதும் சுத்தத்திற்கு ஏற்ப நடத்த நீர் ஞானத்தோடு நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள கருத்துல எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் மகிழ்வு நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெப வேண்டுதல்களை அனைத்தும் கேட்டு பதிலளிப்பார். ஜெபித்த சகோதரிக்காக கர்த்தர் விசேஷமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரை ஆர்டர் இருப்பாராக. சமாதானத்தை போய் ஒர்க்கிடுவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமேன். கர்த்தர் நன்மையான காரியங்களை எங்களோட வாழ்க்கையை செய்து கர்த்தர்களோடு இருந்து பலப்படுத்தி ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God be with you, stay blessed and God bless you. Take care. Good night. Thank you brother, thank you sister. Thank you brother, God bless you and your family. Thank you so much. Thank you brother, good night. Thank you sister. Thank you sister. Thank you so much sister. God be with you. God bless you.